பாஜக தான் வின் பண்ணணும்னு எனக்கு தோன்றது. இப்போ நடக்கிற இது எல்லாத்தையும் பார்க்குறோம் இல்லையா, இன்சூரன்ஸு அது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மைண்டில் தோன்றதை நான் சொல்கிறேன். ஒப்பீனியன் வின் பண்ணணும்னு தோன்றது. ஆட்சியில் வந்து மக்கள்கிட்ட ஏகப்பட்ட அதிருப்திகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மந்திரிகள் வந்து குறிப்பாக வந்து சொல்லணும்னாக்கா இப்போ பொன்முடி போன்ற அமைச்சர்கள் வந்துட்டு பெண்கள்கிட்ட வந்து ஓசி பஸ் ஏளனமாக பேசினது, அதே போல் இந்து மக்களை வந்து ரொம்ப சிறுபான்மைத்தனமாக வந்து இது பண்ணது, திருப்பரங்குன்றம் விஷயத்தில் தேவையே இல்லாமல் விதண்டாவாதம் பண்ணது, இந்து மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், இப்படி பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தன்னுடைய தோல்வியை தானே தேடிக்குது. கிட்டத்தட்ட யானை தான் தலையில மண்ணவாரியை இறச்சிக்கிற மாதிரி தான். திமுக மேல இருக்கிற அதிருப்தி, அதாவது திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சுத்தமா இல்லை. அது வந்து கண்கூடா தெரியுது. தினமும் ஒரு கொலை இது தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. அதற்கு வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சொன்னாரு. ஆனா அந்த இரும்பு கரம் இது வரைக்கும் அடக்குற மாதிரி தெரியல. தினமும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து திமுகவுக்கு அதிகமாகவே இருக்குது. இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய இருக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக ஏடிஎம்கே கூட தான் ஜெயிக்குங்க 2026 ஏன்னா மொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நிறைய திட்டங்கள் அறிவித்தது வந்து எடப்பாடியார் தான். அம்மாவோட திட்டங்களையும் அவர் ஃபாலோ பண்ணி நிறையா இது பண்ணியிருக்காரு. பிஜேபி கொஞ்சம் வந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அதிமுக பாஜக கண்டிப்பாக கூட்டணி வெற்றி பெறும். ஏன்னா திமுக மேலே அதிருப்தி நிறையா இருக்குது மக்கள்கிட்ட. சூப்பராக வெற்றி கூட்டணி சூப்பராக வரும், எந்த சந்தேகம் கிடையாது. என்ன காரணம் சொல்கிறது? என்ன காரணம், ஏற்கனவே இருந்த கூட்டணி இடையில எம்பிஎல்சியில் கொஞ்சம் இதாகிடுச்சு. இந்த தடவை கூட்டணி இருக்கிறதுனால நல்லா வரும். ஸோ இந்த வாட்டி எலெக்ஷனில் வந்து முக்கியமாக டி நகர் கான்ஸ்டிடியூன்சியில் வந்து பிஜேபி நிற்கும். ஏடிஎம்கே அலையன்ஸோட பிஜேபி தனியாக நிற்கும். அண்ட் கண்டிப்பாக வந்து டி நகர் கான்ஸ்டிடியூன்சியில் வந்து பிஜேபி வந்து வின் பண்ணோம். கண்டிப்பாக 2026 ஏடிஎம்கே தான் வரும். ஏன்னா டிஎம்கே சார்பில் எந்த இதுவும் பண்ணல 5 வருஷமா. கண்டிப்பாக பிஜேபி கூட்டணி போட்டு நம்ம ஏடிஎம்கே தான் வரும். I think this time BJP also playing good game நினைக்கிறேன். We have to wait and watch.